வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ்க்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் ரொம்ப முக்கியம். மல்டிமீட்டரில் வந்து நம்ம வந்து லைன் தேடும்போது கண்டினியூட்டி, ஓம்ஸு, வேல்யூ, அடுத்து நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஃபால்ட்டு கண்டுபிடிச்சோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ டிசி பவர் சப்ளை மூலமாக ஆம்பியர் ரீட் பண்ணி ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணோம். ஆம்பியர் ரீடிங்கை வச்சு நம்ம எந்த இடத்துல பிரச்சனை இருக்கும், ஆம்பியர் எந்த அளவுக்கு எடுக்கலைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். அப்புறம் வந்து நம்ம ஹீட்டை சென்ஸ் பண்ணி தெர்மல் கேமரா வச்சு நம்ம ஃபால்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம சிக்னலை கண்டுபிடிக்கிற ஆசிலோஸ்கோப் மூலமாக நம்ம சிக்னல் வேரியேஷனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். இது எல்லா விஷயத்தையுமே ஒரே கான்செப்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் புதுசாக ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்னல் சம்மந்தப்பட்ட இடத்துல நெட்வொர்க் செக்ஷனில் சரி, சப்ளை வர சிக்னல் வோல்டேஜும் சரி, அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் நான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எந்த ஃபோன்லேயும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் துல்லியமாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். அதாவது ப்ளஸ் மைனஸ் சிக்னல் ப்ராப்பராக வருதா, ப்ளஸ் மைனஸ் வோல்டேஜ் ப்ராப்பராக வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டிசி வோல்டேஜை செக் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம டிசியில் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வோல்டேஜ் பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏசி கான்செப்டில் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் செல்ஃபோன் சர்க்கியூட்டில் டிசி தான் சார் வரும், கண்டிப்பாக ஏசி சிக்னல் வருது. அப்போ இதில் நம்ம ஃபாலோ பண்ணி எல்லா ஃபால்ட்டையுமே துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த சிக்னலோட வேரியேஷனை வச்சு நம்ம வந்து அதாவது ப்ளஸ் மைனஸ் துல்லியமாக இருக்கா சர்க்யூட்டில், எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு சொல்லி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். எதில் பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும், எதனால் ப்ராப்ளம் ஆகுதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறேன். அதோட ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் காட்டுறேன், டெமோ காமிக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் இதை டீப் லெவல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இது கிளாஸஸை எடுக்க போகிறேன் நான். அப்போ இதோட அந்த வேரியேஷன் வோல்டேஜ் சிக்னல் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சால் தான் இதை ஃபாலோ பண்ண முடியும். டெமோக்காக ஒரு கான்செப்ட் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம ஏசி வோல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த போர்டில் டிசி பவர் சப்ளை லைன் கனெக்ட் பண்ணிட்டு சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து ஆனா பட்டனில் வந்து நான் வந்து வோல்டேஜ் செக் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், இப்போ டிசி கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசி வோல்டேஜை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். வோல்டேஜ் எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இதை பாருங்கள், 20 வோல்ட்டில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கேபிளை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வோல்டேஜ் நான் இதில் பார்க்க போகிறேன். இதில் பாருங்கள், வச்சு பார்க்கும்போது பாருங்கள் -3.4ன்னு காட்டுது வோல்டேஜ். அப்படி தானே சார், -3 காட்டுது. இது மாற்றி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை சரியாக வச்சோம்னா கரெக்டாக 3.4ன்னு காட்டும். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு நம்மளுக்கு வோல்டேஜ் வந்திருக்குன்னு பார்த்தோம். இதே விஷயத்தை நம்ம வந்து நேராக என்ன செய்ய போகிறோம், நம்ம 20 வோல்ட்டில் ஏசியில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கே நான் செக் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இங்கே வைக்கும்போது பாருங்கள், இதில் வோல்டேஜ் எதுவுமே காட்டல. அப்படி சார், எந்த விஷயமே காட்டல. அதாவது ப்ளஸ் இங்கே வச்சுருக்கேன், மைனஸ் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் இந்த பக்கமும் மைனஸ் அந்த பக்கம் வச்சு பார்க்குறேன். பாருங்கள், 06.4ன்னு காட்டுது. ஆனால் இப்படி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு காட்டலை, ஆனால் இப்படி வச்சு பார்க்கும்போது காட்டுது. அப்போ ப்ராப்பராக இது ப்ளஸ்ஸு இது மைனஸாக இருந்தால் மட்டும்தான் காட்டும். இந்த பாருங்கள், இது மைனஸு ப்ளஸ்ன்னு வச்சால் மட்டும்தான் காட்டும். இப்போ மைனஸ் கான்செப்ட் வைக்கும்போது நம்மளுக்கு ரியாக்ஷன் எதுவுமே காட்டலை. மைனஸ் ப்ளஸ் வைக்கும்போது காட்டுது, ப்ளஸ் மைனஸ் வைக்கும்போது காட்டுது. அப்போ இதில் துல்லியமாக எது ப்ளஸ் மைனஸ் சிக்னல்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு இதை இப்போ நான் வந்து ஃபோன் ஆன் பண்ணிட்டேன், ஷார்ட் பண்ணிட்டேன். அதாவது ஷார்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆனில் தான் ஃபோன் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிபியூக்கு எம்எம்சி வரக்கூடிய பாதையில் சிக்னல் வோல்டேஜையும் செக் பண்ண முடியும்னு சொல்லுறேன். இந்த விஷயத்தை நம்ம துல்லியமாக பார்த்து பழகிட்டிங்கனாலே கண்டிப்பாக சிபியூலேருந்து ப்ராப்பர் சிக்னல் வருதா, ப்ராப்பர் வோல்டேஜ் வருதா, சிபியூ எம்எம்சி ஒர்க் ஆகுதா, பவர் சப்ளை ரன் ஆகுதா, எல்லாமே துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுறேன் இந்த மெத்தட் படி. அப்போ இதோட ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இது சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பாதி சக்ஸஸ் தான். இது இன்னும் தெளிவாக நம்ம அந்த விஷயத்தை துல்லியமாக பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் வோல்டேஜ் சிக்னலுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எந்த லைன்லேயும் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் எம்எம்சி லைனில் வரக்கூடிய வோல்டேஜ் லைனாக செக் பண்ணி காட்ட போகிறேன். எம்எம்சி வரக்கூடிய சிக்னல் லைன் நம்ம செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். செக் பண்ணும்போது அதோட வேரியேஷன் வோல்டேஜ் என்னவோ அது நம்மளுக்கு இதில் காமிக்க போகுது. இந்த காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய அந்த சிக்னல் வந்து ப்ளஸ் சிக்னல் வரக்கூடிய வோல்டேஜ் 0.5 அப்படி 0.5ன்னு சொல்லி வருது. இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது அதோட வோல்டேஜ் வந்து 01.8. இந்த சிக்னல் வந்து ப்ராப்பராக வருது. அப்போ இதுக்குரிய வோல்டேஜ் என்ன, இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த வோல்டேஜுக்கு என்ன, டிசி வோல்டேஜுக்கும் ஏசி வோல்ட்டுக்கு என்ன வேரியேஷன் வோல்டேஜ், ப்ளஸ் சிக்னல் லைனில் இந்த மாதிரி வேரியேஷன் சிக்னல் வரும், எப்படி வோல்டேஜ் வரும், இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு
இந்த கான்செப்ட் தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இதை வச்சு நீங்கள் எந்த ஃபோனாக இருந்தாலும் கண்டிப்பாக துல்லியமாக நெட்வொர்க் செக்ஷனாலும் சரி, சிக்னல் லைனாலும் சரி, இல்லை வந்து பவர் சப்ளை ஏரியா இருந்தாலும் சரி, இல்லை EMMC CPU போகிற சிக்னல் லைனாக இருந்தாலும் சரி, எந்த லைனாலும் அது கேமரா, மெமரி கார்டு, சென்சார், ஒய்ஃபை, ப்ளூடூத் எந்த செக்ஷனாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய அந்த சிக்னல் வோல்டேஜ் வேரியேஷனை கண்டிப்பாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு இதை பற்றி கிளியராக சொல்கிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.